பிரேக் பெல் அடிச்சாச்சு. நிம்மதியா ஸ்நாக்ஸா சாப்பிட போலான்னு பார்த்தா வழியில தான் பேக்க போட்டு வச்சிருப்பாங்க. சரி பெஞ்சை தாண்டி ஏறி குதிச்சு போக வேண்டியதான். ஐயா ஜாலி ஜாலி ஏ எல்லாரும் பிரேக் போக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சீக்கிரமா சீக்கிரமா. இப்போ உடனே பிரேக் பெல் ஸ்டாப் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. சீக்கிரம் வரி என்ன வாடி, நான் கிளம்புறேன். நில்லு நில்லு, என்ன விட்டு போவாத. எனக்கு இருக்க ஒரே ஃப்ரெண்டு நீ தாண்டி. ஐயோ என்ன விட்டு கேண்டீன்ல ஏதோ சாப்பிட போறாளே. நில்லு நில்லு, நானும் வரேன் நானும் வரேன். எப்பாடா இவங்க எல்லாரும் வெளியே போறதுக்குள்ள பிரேக் பெல் அடிச்சா வெளியே போகணும்னு கிடையாது. அங்கே எங்கேயும் ஓடிட்டு தெரிய வேண்டியது. நல்ல வேலை இப்ப கிளாஸ்ல யாருமே இல்லை. இதாண்டி சரியான டைம். நான் வந்துட்டு சொன்ன பிளான் எக்ஸிக்யூட் பண்ணிடுவோமா? அந்த அபியோட பாக்ஸ்ல ஒரு நியூ பென் பார்த்தேன்டி. அது வந்து எழுதுறது எல்லாமே இன்விசிபிள் ஆக்குறோம். அந்த பென் எனக்கு எப்படியாவது வேணும். இன்னைக்கு நான் அந்த பெண்ணை எடுத்தே தீர்வேன். லாஸ்ட் வீக் தான் அவளோட யூனிகார்ன் பெண்ணை எடுத்தேன். இந்த வீக் எனக்கு இந்த பெண்ணை எடுத்தே ஆகணும். என்னடி சொல்லுது, போன வாரம் தான் யூனிகார்ன் பென் எடுத்தேங்கிற, இந்த வாரம் இன்னொரு பெண்ணை எடுக்க போறேங்கிற. வேண்டாண்டி, அவன் மிஸ்ட் ஏதோ மாட்டி கொடுத்துரும் மட்டும் சொல்லி கொடுத்தா அவ்வளவுதான். மேம் கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவாங்க. நம்ம தான் அந்த பெண்ணை எடுத்தோம். வேண்டாண்டி, இன்னைக்கு நம்ம எந்த பெண்ணையும் எடுக்காண்டாம். பயந்தாங்குழி கொஞ்சம் அமைதியா இரு. அந்த பெண்ணை மட்டும் பார்த்தா நீ அந்த பெண்ணை விடவே மாட்ட. சூப்பரா இருக்கும் அந்த பெண்ணு. நீ போய் யாராவது வாராங்களான்னு மட்டும் பார்த்துட்டு நெல்லு வாசல்ல நின்று. நான் எப்படி எடுத்துட்டு வரேன்னு மட்டும் பாரு. இப்படியே ஆசை காட்டி காட்டி என்னையும் உன் கூட சேர வச்சுட்டல. சரி நானே போய் பாக்குறேன் யாராவது வராங்களான்னு. பார்த்து எடுத்து யார்ட்டையும் மாட்டிடாது. அவ மேம்கிட்ட மாட்டி கொடுத்து அவ்வளவுதான், 2 பேரும் மாட்டிப்போம். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இவ்வளவு நாள் நம்ம எத்தனை பெண் எடுத்திருக்கோம் யாருக்கா தெரிஞ்சிருக்கா? யாருக்குமே தெரியாது. இன்னைக்கும் இப்போ யாராவது வந்தா மட்டும் சிக்னல் கொடு. சீக்கிரம் போய் எடு. எனக்கு இங்க நிக்கிற ஒவ்வொரு செகண்டும் பயமா இருக்குது. சீக்கிரம் போ சீக்கிரம் போ. ஐயோ இந்த பயந்தாங்கோலியை வச்சுட்டு ஒரு பெண்ணை திருடுறதுக்குள்ள இந்த அபி பிரேக் போறேன்னு எல்லாத்தையும் வெளியே தான் தூக்கி போட்டு போயிருக்கா. ஐயா ஜாலி. என்ன அந்த பெண்ணை மட்டும் காணும். சரி சரி பேக்குள்ள இருக்குதான் பாப்போம். அன்னைக்கு எல்லாத்தையும் அந்த பெண்ணை காட்டி காட்டி இந்த பெண் என்ன சூப்பரா இருக்கும், இந்த பெண் என்னோடதுன்னு என்ன சீனை போட்டா. ஐயா பாக்ஸ் கிடைச்சிடுச்சு. பாஸ்குள்ளதான் எப்படியும் வச்சிருப்பா. வாவ் சூப்பர், இந்த பெண்ணு தான். ஐ செம செம கலர் கலராலாம் பெண்ணு வச்சிருக்கா. சரி நம்ம இந்த ஒரு பெண்ணை மட்டும் எடுப்போம். எல்லாத்தையும் எடுத்தா கண்டுபிடிச்சிருவாளுங்க. அவ பாக்ஸ் மேலே லைட்டா ஒரு தடக்க எழுதி பார்த்துடலாம். வாவ் சூப்பர், எழுதுறது தெரியவே இல்லை. சரி இதுக்கப்புறம் அந்த லைட் அடிச்சு பார்க்கணும். அப்ப தெரியுதான்னு பார்ப்போம். ஐ ஆமா, லைட் அடிச்சா என்ன எழுதணும்னு தெரியுது. சம பெண் இது. எப்படியோ திருடியாச்சுப்பா. ஏனுமே இந்த பெண் அபி பெண் இல்ல, பிங்கி பெண். பிங்கி போதும், இறங்கு இறங்கு. பிங்கி பிங்கி இறங்குடி. தர்ஷினி வர. தர்ஷினிக்கு மட்டும் தெரிஞ்சுன்னா கண்டிப்பா மேம்கிட்ட மாட்டி விட்டுருவோம். இறங்கு. சரிடி சரிடி, பதறாத. எல்லாத்தையும் இருந்த மாதிரி வச்சுட்டு வந்துடுறேன். அப்பதான் யாருக்குமே டவுட் வராது. சரி வாடி கேஷுவலா இதுல உட்காந்து. அப்பதான் யாருக்குமே டவுட் வராது. வா வா, படிக்கிற மாதிரி கொஞ்ச நேரம் சீனை போடுவோம். குட் மார்னிங் மேம். மார்னிங். குட் மார்னிங். ஏ கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் பேரு. ஒரு பிரோஜனமும் கிடையாது. டிசிப்ளினா இருக்கணும்னு கிளாஸ்க்கு வரும் போதெல்லாம் சொல்றேன். ஆனா ஒருத்தர் கூட அந்த டிசிப்ளினை நீங்க யாருமே கடைபிடிக்கல. எதுக்கு தான் ஸ்கூலுக்கு வரோனே மறந்துடுவீங்களா? ஏன் ஸ்கூலுக்கு வரீங்க, எதுக்கு படிக்கிறீங்கன்னே ஒன்னும் புரியல. என்னடி மேம் நல்லா அட்வைஸ் எல்லாம் பண்றாங்க. அப்ப இன்னைக்கு சூப்பரா தரமான சம்பவம் ஒண்ணு இருக்கு. ஜாலி ஜாலி. நம்ம நல்லா கதை கேட்கலாம் மேம். சொல்ல சொல்ல சூப்பர் சூப்பர். எவ்வளவு வசமா மாட்டிக்கிட்டாப்பா. அப்ப இன்னைக்கு இங்கிலீஷ் பீரியட் கட்டா மேம் நமக்கு அட்வைஸ் பண்ணி இந்த பீரியட ஓட்டிடுவாங்க. ஐயா ஜாலி. உங்க கிளாஸ்ல இருந்து இப்பதான் ஒரு ஸ்டூடெண்ட் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. எல்லாரோட பென்ஸ் பென்சில்ஸ் எல்லாமே காணாம போகுதான். யார் எடுக்கிறாங்கன்னே தெரியல. கிளாஸ்ல ஒரு பொண்ணு தான் இந்த வேலையை பாக்குறா. அது யாருன்னு நான் கண்டிப்பா இன்னைக்கு கண்டுபிடிச்சே தீர்வேன். பென் அண்ட் பென்சில் ஸ்கூல்லே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அதை யூஸ் பண்ணாம எதுக்காக நீங்க அடுத்தவங்களோட பென் அண்ட் பென்சில்ஸ் எடுக்கிறீங்கன்னு எனக்கு எதுவுமே புரியல. ஐயோ போச்சு போச்சு. எவ்வளவு போய் மாட்டி கொடுத்துட்ட. பென் பென்சிலை காணும்னு செத்து. இன்னைக்கு மேம் கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவேன்னு சொல்றாங்களே. ஏற்கனவே எடுத்த நிறைய பென் பென்சில்ஸ் வேற என் பேக்ல தான் இருக்கு. இது பத்தாது இன்னைக்கு வேற புதுசா ஒரு பென் எடுத்து வச்சிருக்கேன். இன்னைக்கு மாட்டினேன் நானு. பாத்தியா, நான் அப்பவே சொன்னேன் பிரேக் போறேன். அவன் மேம்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வந்திருக்கான். இன்னைக்கு செத்தோம். நம்ம மேம்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணனாலதான் மேம் இதெல்லாம் கேக்குறாங்க. நான் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னேன். கேட்டியா நீனு? நீ வேற சும்மா எப்படி? நான் ஏன்னா அவன் மேம்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவான்னு கனவா கண்டு தெரியாம நானும் இன்னைக்கு பார்த்து ஒரு பெண்ணை திருடிட்டேன். ஐயோ மாட்டணும். மற்றவங்களோட பென் அண்ட் பென்சில்ஸ் எடுக்கிறது எவ்வளவு தப்புன்னு தெரியாம இதெல்லாம் பண்றீங்க. எதுக்காக இதெல்லாம் பண்றீங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. இன்னைக்கு நான் கண்டிப்பா செக்கிங் வச்சு யார் அதை பண்றான்னு கண்டுபிடிச்சே தீர்வேன். தர்ஷினி கம் ஹியர். மேம் சாரி மேம். கிளாஸ் லீடரா இருந்த கிளாஸ்ல இப்படி ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கிறதே எனக்கு தெரியாம போயிடுச்சு. நானே எல்லாரோட பென்சில் பாக்ஸையும் செக் பண்ணி யாரு தான் இது எல்லாத்தையும் திருடி வச்சிருக்கான்னு கண்டிப்பா இன்னைக்கு கண்டுபிடிச்சு உங்கள்கிட்ட சொல்றேன் மேம். ஃப்ரெண்ட்ஸ், நான் எல்லாரோட பென்சில் பாக்ஸையும் ஒவ்வொன்றா ஓபன் பண்ணி காட்டுறேன். உங்கள்கிட்ட மிஸ் ஆன திங்ஸ் ஏதாவது இந்த பென்சில் பாக்ஸ்ல இருந்தனா சொல்லுங்க. சரியா? இது நம்ம ரோஸோட பென்சில் பாக்ஸ். அவளோட திங்ஸ் மட்டும் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி நெக்ஸ்ட் வந்து யாரோட பென்சில் பாக்ஸ் பார்க்கலாம். வரிசையா லாஸ்ட் பெஞ்ச்ல இருந்தே வருவோம். நெக்ஸ்ட் டீனாவோட பென்சில் பாக்ஸ்ல பாப்போம் என்னது இருக்குன்னு. நான் ஸ்டேஷனரி ஐட்டத்தோட கூடவே ஒரு சிசரும் வச்சிருப்பேன். ஏதாவது பேப்பர்ஸ் கட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். வேற எதுவுமே எக்ஸ்ட்ராவா என் பென்சில் பாக்ஸ்ல இருக்காதுப்பா. இந்த எரேசர் எதுக்காக 2 வச்சிருக்கேன்னா அடிக்கடி யாராவது திருடிடுறாங்க. அதனாலதான் 2 வச்சிருக்கேன். அப்புறம் ஒரு ஹைலைட்டரும் வச்சிருக்கேன். அவ்வளவுதான். வேற எதுவுமே எக்ஸ்ட்ராவா என் பென்சில் பாக்ஸ்ல கிடையாது. சரி ஓகே டீனா, உன் பென்சில் பாக்ஸுமே மிக்ஸ் ஆன ஐட்டம் எதுவுமே இல்ல. சரி நெக்ஸ்ட் பென்சில் பாக்ஸ் பாத்துடலாம். பூஜா, உன்னோட பென்சில் பாக்ஸ் கூட நெக்ஸ்ட் உன் பென்சில் பாக்ஸ் தான் நான் செக்
பண்ணணும். என் பென்சில் பாக்ஸ்லயும் சேம் டு சேம் ஒன்னே ஒரு ஹைலைட்டர், அதுக்கப்புறம் 2 கலர் பென்ஸ் வச்சிருப்பேன், அப்புறம் ஒரு எரேசர், ஷார்ப்னர், பென்சில், இவ்வளவு தான் என்னோட பென்சில் பாக்ஸ்லயும் இருக்கும். இது என்னோட பென்சில் பாக்ஸ் தானே, இதுல நான் ஒரு இன்விசிபிள் பென் வச்சிருந்தேனே. இந்த இன்டர்வலுக்கு முன்னாடி கூட அது என் பாக்ஸ்ல இருந்து இப்ப காணோம். அப்ப இன்னைக்கும் யாரோ என் பென்சில் பாக்ஸ் எடுத்து திருடி இருக்காங்க. யூனிகார்ன் பென், இன்விசிபிள் பென் ரெண்டுமே காணோம். சரி, கடைசியா நம்ம பிங்கியோட பென்சில் பாக்ஸையும் செக் பண்ணிடலாம். பிங்கி உன்னோட பென்சில் பாக்ஸை கொடு. ஏன் பென்சில் பாக்ஸை தர மாட்டேங்கிற? எல்லாரோட பென்சில் பாக்ஸையும் நான் செக் பண்ணிட்டு வந்துட்டேன். நீ மட்டும் தான் இன்னும் பென்சில் பாக்ஸை காட்டாம இருக்கிற. பென்சில் பென்சில் பாக்ஸா? பென்சில் பாக்ஸுக்கு என்ன பண்றது? ஐயோ, இவள்கிட்ட வேற வசமா மாட்டிக்கிட்டோம்னா மேம்கிட்ட மாட்டி கொடுத்துருவாள். என்ன சொல்லி தப்பிக்கிறது? என்கிட்ட பென்சில் பாக்ஸ்லாம் கிடையாது. நான் பென்சில் பாக்ஸ் யூஸ் பண்றதே இல்லை. எல்லாத்தையுமே என் பேக்குள்ள தான் வச்சிருப்பேன். சரி, பேக்குள்ள தானே, பேக் கூட. பேக்கை நான் செக் பண்ணிக்கிறேன். பேக்ல என்னெல்லாம் வச்சிருக்கேன்னு பாத்துரலாம். வேண்டாண்டி, பேக் எடுக்காத, என் பேக்கை நீ தொடக்கூடாது. பிங்கி, அதான் பேக்குள்ள ஒரு பவுச் வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் எதுக்கடி காட்ட மாட்டேங்கிறேன்? மேம், இந்த பவுச்சை பார்த்தா எனக்கு ரொம்பவே டவுட்டா இருக்குது. மேம், இது ஃபுல்லாவே பேனா தான் இருக்குது. அபியோட யூனிகார்ன் பேனா, இன்விசிபிள் பேனா இதுக்குள்ளதான் இருக்கு. அது மட்டும் இல்ல, இன்னுமே நிறைய பென் நியூ மாடலா இருக்குது. மேம், இதுதான் இன்விசிபிள் பென். அபியோட இன்னைக்கு காணாம போன இன்விசிபிள் பென். இதுல தான் லைட் எரியும். இந்த பிங்கி இன்னைக்கு இதை எடுத்து திருடி வச்சிருக்கா. அதுக்கப்புறம் இன்னும் நிறைய பெரிய பெரிய பென்ஸ்லாம் இருக்குது. அதுவும் விலை கூடின பென்லாம் நிறைய இருக்குது மேம் உள்ள. இந்த பென்லாம் பார்க்கர் பென், இதெல்லாம் சூப்பரா இருக்கும். இந்த பென்லாம் எடுத்து வச்சிருக்கா இவா, இந்த பிங்கி. மேம், இந்த பென்ஸ் எல்லாமே பிங்கி பேக்குள்ள ஒளிச்சு வச்சிருந்த பவுச்ல இருந்து எடுத்தது. இதெல்லாம் யாரோடதுனே தெரியல. கண்டிப்பா இது எல்லாமே அவ திருடி வச்சதுதான் மேம் இருக்கும். மேம், அந்த ஹைலைட் பென் என்னோடது, கலர் பென் என்னோடது மேம், யூனிகார்ன் பென், இன்விசிபிள் பென்னும் என்னோடது மேம். அதை நான் ரொம்ப நாளா தேடிட்டே இருந்தேன். இவ தான் திருடி வச்சிருக்கா போல எல்லாத்தையுமே. Oh my god, கிளாஸ்க்குள்ள இத்தனை பேரோட பென் அண்ட் பென்சில்ஸ் காணாம போயிருக்கா. அதுவும் இது எல்லாத்தையுமே கிளாஸ்க்குள்ள இருந்துட்டு பிங்கி நீ இவ்வளவு பெரிய தப்பு பண்ணுவேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை. கிளாஸ்க்குள்ள இருந்துட்டு எல்லாரோட பென் அண்ட் பென்சில்ஸ் எடுத்து வச்சிருக்கா. அவங்க எல்லாருமே உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் தானே? ஏன்டி இப்படி பண்ண? இந்த தர்ஷினிட்ட ஓபன் பண்ணாதன்னு சொல்லி இப்படி போய் மாட்டி விட்டாள். இந்த மேம் இப்ப என்னதான் பதில் சொல்றது? எல்லாரோட பென் அண்ட் பென்சில்ஸையும் எடுத்துட்டாங்க. போச்சு, நான் திருடின எல்லா ஐட்டமும் தெரிஞ்சிடுச்சு மேமுக்கு. இன்னைக்கு என்ன சொல்லி தப்பிக்கிறதுனே தெரியல. மேம்கிட்ட வசமா மாட்டிக்கிட்டேன். கடவுளே, நீ தான் காப்பாத்தணும். இப்போ பயந்து என்ன பிரயோஜனம்? ஒன்னு திருடாதன்னு சொல்லி கேட்டியா? நல்லா போய் வசமா மாட்டிக்கப்போ. மேம் சாரி மேம். அந்த பென்ஸ் எல்லாமே என் ஃப்ரெண்ட்ஸோட தான். அவங்க எல்லாமே வச்சு ஜாலியா விளையாடுவாங்கல்ல, அதெல்லாம் பார்க்கும்போது ஆசையா இருக்கும் மேம். அதனாலதான் மேம் எந்த பென் எல்லாமே எனக்கு வேணும்னு நினைச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். பென்ஸ் எல்லாமே எனக்கும் யூஸ் பண்ணணும்னு ஆசை மேம். ஆனா யாருமே எனக்கு தர மாட்டாங்க. அதனாலதான் மேம் நானே எடுத்துக்கிட்டேன் எல்லா பெண்ணையுமே. பண்ண தப்பு தான் மேம். சாரி மேம், என்ன மன்னிச்சிருங்க மேம். என்ன எதுவும் பண்ணிடாதீங்க மேம். இவ்வளோ நாள் டெய்லி ஒவ்வொரு பென் திருடுற மாதிரி திருடிட்டு இப்ப நல்ல பொண்ணு மாதிரி பேசிட்டு இருக்கியா? எனக்கு இந்த மாதிரி பென்ஸ் யூஸ் பண்ணணும்னு ஆசையா இருந்தனா உன் பேரண்ட்ஸ்ட வாங்கி கேட்டிருக்கணும், இல்ல ஃப்ரெண்ட்ஸ்ட கேட்டு யூஸ் பண்ணிக்கணும். ஆனா ஃப்ரெண்ட்ஸ்க்கு தெரியாம நீ எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்க. ஆனா இந்த பிங்கி பொண்ணு மொத பெஞ்சில இருந்துட்டு நல்லா படிக்கணும் பார்த்தா நல்லா திருடிட்டு இருந்திருக்கு. அவங்களுக்கு தெரியாம நீ ஒரு சின்ன ஐட்டம் எடுத்தா கூட அது தப்பு தான். ஆனா அவங்களோட பென் அண்ட் பென்சில்ஸ் எடுத்து வச்சிருக்க. இது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? இது தெரியாம நீ என்கிட்ட வந்து சாரி கேட்டுட்டு இருக்க, அப்படிதானே? இதே மாதிரி தப்பு என்ன நடக்காம இருக்கணும்னா இவள நல்ல பிரின்சிபல் சார் ரூம்ல கொண்டு விடுங்க மேம். அப்பதான் இல்லனா இப்படிதான் திருடிக்கிட்டே இருப்பா மேம். ஐயோ, மேமே சும்மா இருக்காங்க. இந்த தர்ஷினி வேற பிரின்சிபல் சார் அது இதுங்கறாளே. சரி, நம்மளும் யாரையாவது மாட்டி விடுவோம். சரி, நம்ம கூட இருந்து எமியை மாட்டி விட்டுற வேண்டியதான். மேம், எமியும் தான் மேம் எனக்கு ஹெல்ப் பண்ணனாலதான் மேம் நான் எல்லா பெண்ணுமே திருடினேன். அவ கூட இருக்கும்போது தான் மேம் எல்லா பெண்ணுமே திருடினேன். அவளும் அப்ப என் கூட திருடினான் தானே மேம் அர்த்தம். பிங்கி, அவங்க கேட்கவே இல்லை. என்ன நீ இப்படி மாட்டி விட்டேடி? உனக்கு நான் சப்போர்ட் பண்ணது பெரிய தப்பாயிடுச்சு. இன்னைக்கு என் பேரே மாட்டி விட்டு. அப்படிதானே? உன் கூட எல்லாம் ஃப்ரெண்டா இருந்தேன் பாரு. நீ சொன்னது தானே எல்லாமே பண்ணேன் நானு. எல்லார்கிட்டயும் மாட்டிக்கிடுவேன். நான் வாசல்ல இருந்து யாராவது வராங்களான்னு பார்த்தா தப்புதான். உனக்கு என்ன திருட ஹெல்ப் பண்ணவே மாட்டேன்டி. நீ என்ன என் ஃப்ரெண்டே கிடையாது. சீப்போ. 2 பேரும் கூட்டு கலவாணி தானா? 2 பேரும் சேர்ந்துதான் இந்த வேலையெல்லாம் பாக்குறீங்களா? எனக்கு அப்பவே டவுட் இருந்து. ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல இருந்துட்டு கிளாஸ் கவனிக்கிறதே கிடையாது. எப்பவும் கதை விடுறது, வேற வேலை எல்லாத்தையும் நல்லா பார்க்க வேண்டியது. 2 பேரும் கிளாஸ்க்கு வெளியே போய் நில்லுங்கடி. என்ன இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் பண்ணீங்கன்னு வைங்களேன், பேரண்ட்ஸை கூட்டு வர சொல்லிடுவேன். மேம் சாரி மேம். என்ன இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணவே மாட்டேன். திருடுறது எவ்வளவு தப்புன்னு இன்னைக்கு தான் புரிஞ்சுது. எல்லாரும் முன்னாடி தலை குனிஞ்சு நிற்கும் போது எங்களுக்கே அசிங்கமா இருக்குது மேம். இந்த கிளாஸ்க்கு வெளியே போய் நின்றுறோம். வாடி, நம்ம இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணவே கூடாது. நாளையில இருந்து நம்ம குட் ஸ்டூடெண்ட்ஸா தான் இருக்கணும். திருடுறது தப்புனா திருடுறவங்களுக்கு துணையா இருக்கிறதும் தப்பு தான். நம்ம 2 பேர் செஞ்சதுமே தப்பு தான். இனிமே இதை பண்ணவே கூடாது. ஓகே காய்ஸ், இன்னைக்கான கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா, பிங்கி வந்து யாரோட பென்சில் பாக்ஸ்ல இருந்து என்ன திருடுனா ஆன்சர் தெரிஞ்சுன்னா உடனே கமெண்ட் பண்ணிருங்க. அப்படியே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. பாய்.